وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم في حديث القدسي لولاك لما خلقت الأفلاك எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது இப்படி சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்தில் உங்களை ரஹ்மத்தாகவே தவிர நாம் இறக்கவில்லை, அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்படிப்பட்ட ரஹ்மத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், அதன்படி நாம் எவ்வளவு செயல்படுத்துகிறோம் என்பதை இந்த நன்னேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகையை குறித்து அனைத்து நபிமார்களும் இந்த உலகத்தில் வந்திருந்த 1,00,000க்கும் மேற்பட்ட அனைத்து நபிமார்களும் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு பின்னால் இறுதியாக ஒரு நபி வருவார் என்பதாக. ஒரு முறை ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோற்றத்தை குறித்து நீங்களே எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாக அல்லாஹ் தஆலா என்னுடைய நூரை தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த நூறிலிருந்து 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா பிரித்தெடுத்தான். முதலாவது கலாம், இரண்டாவதாக லஹ்வுல் மஹ்ஃபூல், மூன்றாவதாக இறைவன் இருக்கக்கூடிய அர்ஷ், நான்காவதாக அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா என்னுடைய ஒளியிலிருந்து தான் படைத்தான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனைத்து நபிமார்களையும் ஒரு இடத்தில் திரட்டி ஆலமே அருவாகில் அனைத்து நபிமார்களினுடைய ரூஹுகளை ஒரு இடத்தில் திரட்டி என்னுடைய ஒளியை கொண்டு அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். வஇதா ஸல்லல்லாஹு மீசாகன் நபியி, அனைத்து நபிமார்களிடம் அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை கேட்டான். உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், செய்வீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டதாக குர்ஆன் நமக்கு சொல்லும். அதற்கு ஆலமே அர்வாஹில் இருந்த அனைத்து நபிமார்களும் சொன்னார்கள், பாரு அக்பரனா, நாங்கள் அங்கீகரித்துக் கொள்கிறோம், நாங்கள் அதை சாட்சி கொள்கிறோம் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லும். இந்த உலகம் படைப்பதற்கு முன்னதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டிவிட்டான். இரண்டாவதாக வேதங்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகை குறித்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருவான்.
தௌராத்தில் ஒரே முறையில் இறக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தௌராத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி சொல்லுவான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் வருவார்கள். அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த கண்களை திறப்பார்கள், இருளாக இருந்த கல்வை விசாலம் படுத்துவார்கள், அடைக்கப்பட்டிருந்த காதை திறப்பார்கள். லைஸ பிஃபضل, கடுகளுக்கான முகத்தோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். அவர்களினுடைய சொல்லில் ஒரு மாற்றம் இருக்கும். அவர்கள் மற்றவர்களை சீர்திருத்துவார்கள் என்பதாக தௌராத்தில் இருக்கும் என்பதை வரலாற்றாசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிற பொழுது இப்படி சொல்லுவான், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், உங்களுக்கு நான் ரசூலாக அனுப்பி இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் ரசூலாக அனுப்பி இருக்கிறேன். எனக்கு முன்னால் வந்த தௌராத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். முபஷ்ஷிரன் பிரசூல் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹபீபை, அஹ்மத் என்று பெயர் கொண்ட அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்கிறேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். அடுத்ததாக இன்சிலை கரைத்து குடித்த வரகத் இப்னு நௌஃபல் என்கின்ற மிகப்பெரிய இன்சிலை பறித்து தெரிந்த அந்த அவர் நமக்கு சொல்லித் தருவார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்சிலில் இப்படி சொல்லி இருக்கிறதாம், வலா கஸீரின் வலா தவீலின், பெருமானார் நீளமாகவும் இருக்க மாட்டார்கள், குட்டையாகவும் இருக்க மாட்டார்கள், அவியல் வெள்ளையாக இருப்பார்கள். அடுத்தது அவர்கள் சொல்லுவார்கள், நேர் மாங்கு எடுத்திருப்பார்கள், ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆற்றினிடம் இருந்து பால் கறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், கழுதையிலும் கோவேரி கழுதையிலும் மிகவும் சாதாரணமாக சவாரி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா இன்ஜீலிலும் ஜபூரிலும் தௌராத்திலும் அவர்களினுடைய தன்மைகளை குறித்து, அவர்களின் பெருமானாரினுடைய தன்மைகளை குறித்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், பெருமானாரினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து பெருமானார் வர்ற வரையிலும் எல்லா நபிமார்களும் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார் என்று சொன்னால் அந்த பெருமானாரினுடைய மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஸஃபாத்தை பெற்று அவர்களினுடைய கரங்களை பிடித்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.